ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்தவர் சிந்தடா ரவீந்திரா, வயது 35. விசாகப்பட்டினத்தில் உள்ள இந்திய கடற்படை தளத்தில் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றி வந்தார். ரவீந்திராவுக்கு திருமணமாகிவிட்டது. விசாகப்பட்டினத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மனைவியுடன் வசித்தார். ஒருமுறை விசாகப்பட்டினத்தில் உள்ள மாலுக்கு சென்றபோது மௌனிகா என்ற இளம்பெண்ணுடன் ரவீந்திராவுக்கு பழக்கம் ஏற்பட்டது. நாளடைவில் அது கள்ள தொடர்பாக மாறியது. இது மனைவிக்கு தெரிய வந்ததும் கணவரிடம் சண்டை போட்டார். இனிமேல் மௌனிகாவுடன் பேச மாட்டேன் என ரவீந்திரா சத்தியம் செய்து மனைவியை சமாதானப்படுத்தினார். ஆனால் மௌனிகாவுடன் தொடர்ந்து வெளியிடங்களுக்கு சென்று உல்லாசமாக இருந்தார். கணவன் தனக்கு துரோகம் செய்ததால் மனைவி மனமுடைந்தார். கர்ப்பமாக இருந்த மனைவி இனியும் இவருடன் வாழ்வதில் அர்த்தமில்லை என முடிவெடுத்தார். ஒரு வாரத்துக்கு முன் ரவீந்திராவுடன் சண்டை போட்டுவிட்டு விஜயநகரத்தில் உள்ள பெற்றோர் வீட்டுக்கு மனைவி சென்று விட்டார். மனைவியை மீண்டும் வீட்டுக்கு அழைத்து வர ரவீந்திரா பல முயற்சிகளை எடுத்தார். எதுவும் பலிக்கவில்லை. உங்களுடன் வாழ முடியாது, டைவர்ஸ் செய்து விடலாம் என ரவீந்திராவிடம் மனைவி திட்டவட்டமாக கூறிவிட்டார். மனைவி பிரிந்து சென்றதால் ரவீந்திரா மனமுடைந்திருந்தார். கவலையை மறக்க நேற்று காலை காதலி மௌனிகாவை தன் வீட்டிற்கு வரவழைத்தார். இருவரும் உல்லாசமாக இருந்தனர். மனைவி பிரிந்து சென்றதை சொல்லி அப்போது ரவீந்திரா வேதனைப்பட்டுள்ளார். ஆனால் மௌனிகா அதை காது கொடுத்து கேட்கவில்லை. ஆனால் தனக்கு பணம் வேண்டுமென ரவீந்திராவிடம் கேட்டுள்ளார். ரவீந்திரா மனைவி பிரிந்து சென்றது பற்றியே கவலையுடன் பேசிக் கொண்டிருக்க மௌனிகா திரும்ப திரும்ப பணம் கேட்பதிலேயே குறியாக இருந்தார். இதனால் ரவீந்திரா ஆத்திரமடைந்தார். உனக்கு எப்பவும் பணம்தான் முக்கியமா? என் கஷ்டத்தில் பங்கெடுக்க மாட்டியா என கேட்டு கத்தினார். இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது ஆத்திரத்தின் உச்சிக்கே போன ரவீந்திரா மௌனிகாவை கத்தியால் குத்தி கொலை செய்தார். உடலை எப்படி அகற்றுவது என யோசித்த ரவீந்திரா துண்டு துண்டாக வெட்டி அப்புறப்படுத்த முடிவு செய்தார். உடலை துண்டு துண்டாக வெட்டி பிளாஸ்டிக் கவர்களில் வைத்து ஃப்ரிட்ஜில் மறைத்து வைத்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிளாஸ்டிக் கவரை வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று எரித்துவிட முடிவு செய்தார். ஒரு கட்டத்தில் அவர் மனதை பயம் தொற்றிக் கொண்டது. மௌனிகாவை தேடி நிச்சயம் அவர் தாய் தன் வீட்டுக்கு வருவார். அவருக்கு என்ன பதில் சொல்வது என நினைத்தார். பதற்றமடைந்த ரவீந்திரா போலீசில் சரணடைந்து உண்மையை ஒப்புக்கொண்டாலே தண்டனை குறைய வாய்ப்பிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தார். அதன்படி நேற்றிரவு விசாகப்பட்டினம் கஜுவாக்கா காவல் நிலையத்திற்கு சென்றார். நடந்ததை சொல்லி சரணடைந்தார். மனைவி பிரிந்து சென்ற மன அழுத்தத்தில் காதலியை கொலை செய்து விட்டதாக வாக்குமூலம் அளித்தார். அதைத் தொடர்ந்து போலீசாரும் தடயவியல் நிபுணர்களும் ரவீந்திரா வீட்டுக்கு சென்று ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தனர். துண்டு துண்டாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டிருந்த மௌனிகா உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். ஆனால் மௌனிகாவின் தலையை மட்டும் காணவில்லை. அது பற்றி கேட்டபோது தலையை காட்டுப்பகுதியில் போட்டு எரித்து விட்டதாக கூறினார். வீட்டுக்கு திரும்பும் வழியில்தான் போலீசிடம் சரணடைந்தேன் என கூறி போலீசாரையே அதிர்ச்சியடைய வைத்தார். ரவீந்திரா குழப்பத்தில் மாற்றி மாற்றி பேசியதால் மௌனிகா தலையை போலீசார் மீட்க முடியவில்லை. ஆனாலும் போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். காதலியை கடற்படை அதிகாரி கொடூரமாக கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி ஃப்ரிட்ஜில் மறைத்து வைத்த சம்பவம் ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது.